வாலு படத்தில் தாறுமாறுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் சிம்பு பல்வேறு ஆக்ட்ரஸ் மாதிரி வந்து ஆடி காமிச்சிருப்பாரு. அவருக்குரிய எம்ஜிஆர், ரஜினி, அஜித் அண்ட் கடைசியாக சிம்புவாகவே வந்து டான்ஸ் ஆடுவார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கு இல்லை இந்த மாதிரி ஒரு சீனு வாலு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படத்தில் வந்திருக்குது. அந்த படம் தான் சிவாஜி. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லோரும் கணிச்சிருப்பீங்க. அதில் தலைவர் ரஜினிகாந்த் வந்து அந்த ஃபஸ்ட் நைட் நடக்கும், பூம்பாவா லம்பல் லம்பல் பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் நைட் சீனில் வந்து ஃபஸ்ட் நைட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதில் ரஜினி வந்து ஒரு விதத்தை சொல்கிறப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுவார். அப்புறம் இன்னொரு மறுபடியும் வேறு ஒரு மோடு சொல்கிறப்போ சிவாஜி மாதிரி அவர் வந்து டான்ஸ் ஆடுவார். அப்புறமா மறுபடியும் கமல் மாதிரி கூட டான்ஸ் ஆடுவார். இது தமிழ் வெர்ஷனு. இது அப்படியே தெலுங்கு சிவாஜி இருக்குல்ல, சிவாஜியோட தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் இருக்குல்ல, இதுக்காக பிரத்யேகமாக வேறு ஒரு சீன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் நைட் சீனில் வந்து எப்படி இருக்குதுன்னா, ரஜினி வந்து இதில் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆடினார்ல, ரஜினி அதில் என்டிஆர் மாதிரி ஆடுவார், அவரை நாகேஸ்வர் ராவ் மாதிரி ஆடுவார், அதுக்கடுத்து சிரஞ்சீவி மாதிரி ஆடுவார். இது மூணாவுமே ஆக்சுவலாக எனக்கு இந்த எம்ஜிஆர், சிவாஜி, இதை கமலை விட அங்கே தெலுங்குல ஆடினது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இன்னும் அது அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிளிப்பு மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் வந்து குறிப்பாக என்டிஆர் மாதிரி ஆடுறப்பெல்லாம் அந்த காஸ்டியூமு அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அக்குச்சா டு பிண்டத்தரிசேன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு பேர். அந்த பாட்டு வந்து தெலுங்கில் பயங்கர ஃபேமஸான பாட்டு. ஸ்ரீதேவி என்டிஆர் அந்த பாட்டில் ஆடிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டு. என்டிஆரோட ரொம்ப லேட்டர் பீரியடில் எடுக்கப்பட்ட படம் அது. அதில் ஸ்ரீதேவி வந்து ரொம்ப எங்கே வர இருப்பாங்க, என்டிஆர் பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பார். என்டிஆரோட அந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணது இல்லாமல் அந்த சாங்கு, செட்டு, சாரி எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பார் சங்கர். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து அதே மாதிரி தான் நாகேஸ்வர் ராவ் வந்து அவரோட பாடி லாங்குவேஜே வந்து ரொம்ப நாகேஷ், சார்லி சாப்ளின் அதெல்லாம் கலந்துருக்கும் அவர் டான்ஸ் ஆடுறதெல்லாம். ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து ரஜினி சூப்பராக போட்டிருப்பாப்புல. நாகேஸ்வர் ராவ் மாதிரியே மூமெண்ட் போடுறது. குறிப்பாக அவர் எந்த அளவுக்கு பெக்யுலராக போட்டிருப்பாருன்னா, ஒரு சாங்கோட ஒரு கட்டு முடிகிறப்போ நாகேஸ்வர் ராவ் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. இப்படிலாம் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷன் வந்து ரஜினி கொடுத்துருப்பாப்புல அந்த பாட்டில். அண்ட் அதே மாதிரி சிரஞ்சீவி மாதிரி ஆடுறப்போ குறிப்பாக ரஜினி வந்து டான்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக மெனக்கெட்டுக்க மாட்டார், அவருக்கு வர ஸ்டைல் ஆடுவாருன்ற மாதிரி இருக்கும்ல. பட்டு சிரஞ்சீவி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாங்க. அங்கே பயங்கரமாக டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆள். அதுவும் அவரோட பாடி வேவ்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரஜினி வந்து அந்த பாடி வேவ்ஸ்லாம் எடுத்து வச்சு சிரஞ்சீவி மாதிரியே வந்து ஆடுறது இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். காஸ்டியூம் வேறு சிரஞ்சீவி மாதிரி போட்டு விக்கு வேறு வந்து சிரஞ்சீவி மாதிரியே வச்சுருப்பாப்புல. பயங்கர காமிக்காக பயங்கர ஃபன்னியாக இருக்கும். அண்டு அட் த சேம் டைமில் ரஜினி வந்து இப்படி எல்லாரும் மாதிரி இமிடேட் பண்ணுவாரா அப்படிங்கிறது அது பார்க்குறப்போ நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ரஜினி